ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனானா ஸ்மூத்தியோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டயட்லாம் எதுவுமே கிடையாது, பனானா நிறைய இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் ஸ்மூத்தியாக பண்ணிகிட்ருக்கேன். சுகர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பனானா அண்ட் தென் வாட்டர், அவ்வளோதான். மில்க்கு கூட நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருந்த நேற்று சாப்பிட்டது போக ரிமைனிங் இருந்த கிரேப்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங் மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு வேளை ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்காக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஸோ லஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டிங் முடிக்கும்போது வந்து சாப்பிட்டது. அதுக்கப்புறமா நிறைய தடவை ட்ரை பண்ணி இப்போ தான் ஒரு ஃபைனல் ரெசிபி கிடச்சிருக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிளாஸ் வந்து ரைஸு அண்ட் தென் 1 கிளாஸ் வந்து பருப்பு எடுத்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு, நீங்கள் எந்த பருப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1.5 கப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் தென் 1.5 கப்ஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பட் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஊற வச்சிடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி அண்ட் தென் கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு, இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறமா இந்த பட்டை, லவங்கம், ஸ்டார், மேஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. ஆக்சுவலி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்போவே. ஸோ ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துங்க அப்படின்னா அரிசியோட வந்து அந்த கஞ்சியோட அது சேராது. ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது எதுக்குன்னு நீங்கள் வீடியோவில் இன்னும் பார்ப்பீங்க. இவ்வளோ குவான்டிட்டிக்கு 1/4 கிலோ மட்டன் ஃபுல்லாக போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கஞ்சி சாப்பிட்ல அப்படின்னா அவங்களுக்கு வேறு ரெசிபி பண்ண போகிறேன். ரிமைனிங் இருக்கிற மட்டன் பீஸை வந்து நான் ஓவனில் கிரில் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த டிஷ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே போயிருந்தனால நாங்கள் அதை சாப்பிட்டு எங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் வந்துட்டு வச்சுட்டு பட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம 2 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு மட்டும் தூவி வச்சிடணும். வேறு எந்த விதமான மசாலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அரிசியும் பருப்பை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற தண்ணியை விட எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ் அரிசிக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஞ்சியாக தண்ணியாக கன்சிஸ்டன்சி வரணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கஞ்சி கன்சிஸ்டன்ட் இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ வந்து தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு போட்டுட்டு 2 பச்சை மிளகா வந்து கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய் அது சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் தென் புதினா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். 2 சைடும் நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால பட்டர் நான் கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணுறேன். இது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து உப்பு தூவிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரில்லில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் வச்சா போதும். குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 5 விசில் வச்சுருக்கேன். ஸோ 20 மினிட்ஸ் முடிஞ்சு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்துகிட்டு திருப்பி அகைன் டர்ன் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் அதே 180ல் கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வைக்க போகிறேன். குக்கரும் விசில் வந்துடுச்சு. அண்ட் தென் ஓவனில் அது ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பல்காக வந்து பட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது ஒவ்வொரு தடையும் கட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ப்ரெட்டு வந்து யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த ஒரு க்யூப் இல்லைன்னா ஒரு ½ க்யூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடில் உப்பு அண்ட் தென் மயோனீஸ் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
நோம்பு கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டராக வேணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரை கூட மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கரில் வந்து ஓப்பன் குக்கிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். ஸோ சுட சுட நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பிளான்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேலையும் அப்புறமா கொஞ்சம் அந்த என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் ஓவர் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பிளான்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து மணி பிளான்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்துட்டு வாட்டர்லையும் அதை க்ரோ பண்ணலாம். கொஞ்சம் போல் சாயில் இருந்தால் கூட போதும். அதோட ஒரே ஒரு ஸ்டெம் இருந்தால் போதும். அதுலேருந்து நிறைய மணி பிளான்ட்ஸ் நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது நீங்கள் வந்து வீட்டில் எந்த இடத்துனாலும் நீங்கள் வந்து வளர்க்க முடியும். அது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் எஃபெக்டையும் அது வந்து கொடுக்கும். ஸோ என்னோடய என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் என்னோடய என்ட்ரியை வந்து ஒரு சின்ன மேக் ஓவர் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வால் ஹேங்கிங். நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்க ரொம்ப ஃபஸ்ட்டு வாங்கினது. அங்கேருந்து இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வந்துட்டுருக்கேன் குழந்தைங்ககிட்டேருந்து. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் என்னோடய வீட்டில் வச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா டூர் போனப்போ வாங்கினது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ நாள் பத்திரமா வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஒன்றா ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி ஃப்ரேமில் வந்து வீடியோ ஷேக் ஆகும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடமுமே வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். எங்களோட என்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ இருக்குது கிச்சனுக்கும் என்ட்ரிக்கும் நடுவில். ஸோ அந்த ஸ்பேஸை தான் வந்து நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பாண்டிச்சேரி வீலாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். அப்புறம் இந்த பிளான்டர் பார்த்திங்க அப்படின்னா அது நான் பண்ணது. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அப்புறம் இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் ஒரு தடவை ட்ரிப்பு போயிருந்தோம், அங்கே வாங்கினது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து பொதுவாகவே ஹோமை டெக்கார் பண்ணுறது, வீடை எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது, அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பிளான்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணேன். இந்த பிளான்டர் எஸ்பெஷலி கண்ணு பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.